இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே. கோரப்பாடுகள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காகவோ. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே. கோரப்பாடுகள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காகவோ. கை உயர்த்தி மாப்பாவியாம் என்னை நினைக்க மன்னானிடம் எம்மாத்திரமையா. மாப்பாவியாம் என்னை நினைக்க மன்னானிடம் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிமையாம் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிமை என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார் ஏசவா. கண்டுனை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைகோரஸ்வல் பிரகணமனம். திரும்ப சொல்லுங்க. கண்டோனை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடா இருப்பார். திரும்ப சொல்லுங்க. கண்டோனை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடா இருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார் 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 எண்ணிப்பார். ஓ ஒன்றாய் அதை எண்ணிப்பார். ஓ ஒன்றாய் அதை எண்ணிப்பார். எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும் பேசுகிற வார்த்தை அவருக்கும் பிரயோஜனமா இருக்க புரிய உதவி செய்யும். ஆகாத வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை அடக்கி ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உடைய திருச்சபை மத்தியில் வந்து ஊழியத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காகவும் அன்போடு அழைத்த போதகருக்காய் மனாசனுக்காய் திருச்சபை மக்களுக்காய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஓசியா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் வேகமாய் திருப்பிக் கொள்ளுவோம். ஓசியா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் ஒருவர் சத்தமாய் வாசி. ஆயினும் இதோ நான் அவர்களுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பச்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளம் வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவார். அல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கை சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை செழிப்பின் வாழ்க்கை கிடையாது.
அப்படி எவனா சொன்னால் நம்பாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு வனாந்தர பாதை. சொல்லுங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை 430 வருஷம் எகிப்திலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்போடு விடுதலை செய்தார். இந்த எகிப்து முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கானான். வேகமாக சொல்லுங்க. கானான். இந்த கானான் தேசத்தை 3 விதமாக பிரித்து வேத அறிஞர்கள் சொல்லுகிறாங்க. ஆமாம், மொத்தத்தில் 14 நாள் முதல் 18 நாள் நடந்து போகக்கூடிய தூரம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொரு கருத்து இருக்குது, மொத்தத்தில் நம்ம உள்ள வாகன வசதி இதெல்லாம் பார்த்தா 48 மணி நேரத்தில் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே நடந்து சென்றலாம். இல்லையா? ஆமாம். இன்னொரு கருத்து இருக்குது, கூடுமானால் பைய நடந்து போனாலும் 40 நாளைக்குள்ள அந்த கானான் தேசத்துக்குள்ளே என்ன செஞ்சிடலாம், நடந்து போயிடலாம். ஆனால் இப்படி வழிகள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த எகிப்தில் உள்ள ஜனத்தை விடுதலை பண்ணின உடனே இந்த கானானுக்குள்ளே 48 மணி நேரம் பயணத்துக்குள்ளேயும் நடத்தலை. வேகமாக சொல்லுங்கள். 48 மணி நேரம் பயணத்துக்குள்ளேயும் நடத்தலை, 40 நாளுடைய பயணத்துக்குள்ளேயும் நடத்தலை, 14 நாள் முதல் 18 நாளுடைய பயணங்களையும் நடத்தலை. ஏன் 40 வருஷம் இந்த இருக்கிற தென்காசிக்கு இப்போ இங்கேருந்து நம்ம நடந்து போனால் ஒரு எத்தனை மணி நேரம் ஆகும்? ஒரு உட்காந்து நடந்து போனாலும் 10 நாள் ஆகும் வைங்க. 40 வருஷம் இந்த இருக்க தென்காசிக்கு ஏன் ஆண்டவர் நடத்தணும்? ஏன் நடத்தினார்? இல்லையா? அவர் சர்வ வியாபி. சொல்லுங்க. ஆமாம். நம்ம நினைவு வேற, அவர் நினைவு வேற. ஏசாயா 55 தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவு, உன் வழி வேறு என் வழி வேறு. 6 அடி மனுஷன் எத்தனை 1000 அடினே தெரியாத ஆண்டவரை ஏன் மூளையில் வச்சு கணக்கு போடக்கூடாது. இல்லையா? அர்த்தம் புரிஞ்சிட்டா? அவர் 40 வருஷம் அந்த ஜனத்தை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அதுக்கு ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கும். ஆமாம். என்னையும் உங்களையும் ஆண்டவர் நம்ம ஒரு மாதிரி நினைப்போம், இப்படி 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 போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படிம்போம். இல்லையா? ஆமாம். நான் பிகாம் படிச்சிருக்கேன், எப்படியாவது எனக்கு எம்சிஏ படித்த ஒரு மாப்பிள்ளை தான் வருவார் அப்படின்னு நினைப்போம். உங்களுக்கு படிக்காத மாப்பிள்ளையை கொண்டு வந்து ஆண்டவர் தந்துடுவார். அதை மனப்பூர்வமாக கெட்டிக்கணும். இல்லையா? மேலே எங்களையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் நல்லா சுத்தகாரங்களாக இருப்பீங்க, நம்ம குளிக்காத ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து உங்களுக்கு ஒப்படைச்சிருவார். என்ன எப்படி பாக்கிய? இல்லையா? பாட்டு மட்டும் இங்கே படிக்கக்கூடாது. எங்கு செல்ல வேண்டும் படிங்க. ஆமாம். சித்தம் சித்தம் தானே பாட்டு படிச்சிங்க. இல்லையா? சொல்லுங்கள். சித்தம் சித்தன் பாட்டு படிச்சுட்டு சொல்லுங்கள். சித்தம் சித்தன் பாட்டு படிச்சுட்டு எதுக்கு சத்தமாக வருது? நான் நினச்சது மாதிரியே இல்லை. சொல்லுங்கள். நினச்சது மாதிரி இருந்தால் ஆண்டவர் தரலன்னு அர்த்தம். முறைக்கக்கூடாது. வேகமாக சொல்லுங்கள். நினச்சது மாதிரி இருந்தால் ஆண்டவர் தரலன்னு அர்த்தம். நினச்சது மாதிரியே இல்லைன்னு நினச்சிங்கன்னா 100% ஆண்டவர் தந்ததுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் இந்த ஜனத்தை நடத்தினதுக்கு 7 முகாந்தரம். என்னையும் உங்களையும் ஆண்டவர் நம்ம நினைவில் நம்ம நினைக்கிறது மாதிரி நடத்த மாட்டார். சொல்லுங்கள். நடத்த மாட்டார். அவர் வழிக்கு தான் நம்ம வரணுமே தவிர, சொல்லுங்கள், அவர் வழிக்கு தான் நம்ம வரணும். நம்ம வழிக்கெல்லாம் அவரை கூப்பிடவே கூடாது. சொல்லுங்கள். அவர் வரமாட்டார், வரவே மாட்டார். இல்லையா? 7 முகாந்திரம். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை வனாந்தரமான பாதையானே. ஆமாம். வனாந்தரம்னா நீங்கள் வெறுமையா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இந்த வனாந்தரத்துக்குள்ளே தான் ஆண்டவர் நிறைய காரியத்தை வேத புத்தகத்தில் வச்சுருந்தார். ஒன்று சொல்கிறேன், அம்மா அப்பா கூடயே தென்னை மரத்தின் அடிப்படையில் இருந்த தூங்கிய யாக்கோபு எந்த தரிசனத்தையும் பார்க்கல. என்னைக்கு அம்மா அப்பாவை விட்டுட்டு சுடுகாட்டுக்கு வந்தானோ, ஆபிரகாமுக்கு கிடைக்காத தரிசனம். சொல்லுங்கள்.
ஈசாக்குக்கு கிடைக்காத தரிசனம், நோவாவுக்கு கிடைக்காத தரிசனம், சொல்லுங்க ஏனோக்குக்கு கிடைக்காத தரிசனம், வனாந்தரத்துல வானம் திறக்கிட்டு அம்மா அப்பா கூடயே தாவீது இருந்திருந்தான்னு வைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா அப்பா கூடயே கொஞ்சி கோலாவி தாவீது இருந்திருந்தான்னா பைபிளில் நீங்களும் நானும் புலம்பல் புஸ்தகத்தை தான் வாசிக்கிட்டே இருக்கணும். இல்லையா? சங்கீதம்னு ஒன்று வந்திருக்காது. சொல்லுங்க. வனாந்தரத்தில் வராமல் யோவான் சானகன் மட்டும் வீட்டில் இல்லை எதுலையாவது உள்ள குடியிருந்தான்னு வைங்க, ஜனம் மனம் திரும்பியிருக்காது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் மட்டும் அரபு வனாந்தரத்துக்கு போலன்னா உங்க கையில என் கையில புதிய ஏற்பாட்டு நிருபமே கிடைச்சிருக்காது. யோவான் மட்டும் பத்மு தீவுக்கு போலன்னா உலகம் எப்படி முடிய போது, பரலோகம் எப்படி திறக்கும் தேவதூர். ஆகார் மட்டும் வனாந்தரத்துக்கு வரலன்னா இன்னைக்கு வரைக்கும் ஊட்ட நீங்கள் நானும் மாட்டு வடியை கட்டிட்டு தான் அலையணும். சொல்லுங்க. ஆகார் பாட்டி மட்டும் சத்தமா சொல்லுங்க, வனாந்தரத்துக்கு வரலன்னா நீங்கள் நானும் கழுதையிலையும் மாட்டு வண்டியிலையும் தான் ஊருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கணும். டூர்லாம் திருக்க முடியாது. சொல்லுங்க. அதில் திறந்த ஊற்று தான் பெட்ரோல். இன்னும் நிறைய சொல்லிட முடியும், நேரம் போகுது. 7 முகாந்திரம். முதல் முகாந்திரம், ஆண்டவர் என்னையும் உங்களையும் பிடிக்காத பாதையில், நமக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லாத வாழ்க்கையில் நம்மளை ஏன் ஆண்டவர் நடக்க சொல்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிளவுகளை ஏற்படுத்த விரும்புகிறார். சொல்லுங்கள். பிளவுகளை ஏற்படுத்த விரும்புகிறார். நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்து எடுத்தேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 6:17 சொல்கிறார், நீ பரிசுத்தமான ஜனமாக இருக்கும்படி நான் உங்களை மற்றவங்களை விட்டு என்ன செஞ்சிட்டேன்? சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள். பிரித்து எடுத்துட்டேன். லூக்கா புத்தகம் 8வது அதிகாரத்தில் 50லேருந்து படித்து பாருங்கள். மன்னிக்கவும், 12வது அதிகாரத்தில் அதில் 3 பிரிவினையை ஆண்டவர் சொல்கிறார். சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று நினையாதிருங்கள், நான் சமாதானத்தை அனுப்ப வரலை. சொல்லுங்கள், சமாதானத்தை அனுப்ப வரலை. நீங்கள் ஆண்டவரை நெருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சாலும் சரி, நீங்கள் நினைக்காட்டாலும் சரி, நிறைய பிரிவினை வரும். சொல்லுங்கள். நிறைய பிரிவினை வரும். சாகிற வரைக்கும் இந்த பிரிவினையை ஆண்டவர் அப்போ செஞ்சுக்கிட்டே இருப்பார். சொல்லுங்கள். சாகிற வரைக்கும். ஏன் ஆண்டவர் இந்த பிரிவினையை செஞ்சார்னு சொல்லி தெரியுமா? இந்த ஜனம் எகிப்திலேயே குடியிருந்துட்டாங்க. இந்த ஜனத்தை வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போய் பிரிக்காமல் நடந்திருந்தா 2 நாள் 3 நாள் இந்த வனாந்தரத்துக்குள்ளே போன ஜனம் திரும்ப எகிப்தில் உள்ள கொம்பட்டிக்காய், எகிப்தினுடைய சுபாவம், எகிப்தினுடைய பழக்க வழக்கத்துக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. சொல்லுங்கள். எகிப்தினுடைய பழக்க வழக்கத்தில். அதனால் உனக்கும் இதுக்கும் நீ நினைச்சாலும் வர முடியாத சில தூரம் வச்சாதான் நீ பரிசுத்தமாக மாறுவ. சொல்லுங்கள். நீ பரிசுத்தமாய் மாறுவ. நம்ம எகிப்தில் இருந்து வெளியே வந்துட்டோம். எகிப்தும் நம்மளுக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லுங்கள். எகிப்தில் இருந்து வெளியே வந்துட்டோம். கானான் வாசிகள் பரிசுத்தமான ஜனம். சொல்லுங்க. எவ்வளவு ஜனம்? சொல்லுங்க. அவருக்கு துதியினால் ஏற்படுத்தப்பட்ட ஜனம். நம்ம அங்கேயும் இங்கேயும் இப்படி ஒட்டி இருந்தோம்னா நம்மளுக்குள்ள ஆண்டவர் பரிசுத்தத்தை உருவாக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம். எங்கள் குடும்பம்லாம் இந்து குடும்பம். என்னைக்கு எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டு வந்தாங்களோ, குடும்பத்தை விட்டு, எங்கள் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு எங்கள் அம்மா பிரித்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் அப்பப்போ ஏதாவது ஒரு கல்யாண வீடு மற்ற காரியம்னா நான் எங்கள் ஊருக்கு போவேன். எங்கள் சித்தி பிள்ளைங்க, எங்கள் மாமா பிள்ளையோட பழகுவேன். நான் எப்போமா தான் போவேன். ஆனால் ஒரே ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு அவங்க ரொம்ப என்ன அரிச்சு கூப்பிட்டாங்க. வரவே மாட்டுக்க, வந்துட்டு போயிடுற
நாள் வந்து தங்கிடுறா அப்படின்னு சொன்னாங்க. எங்க நாள் வந்து எல்லாரையும் பேசி செஞ்சு இருப்போமே, நீ வாய அப்படின்னாங்க. நானும் போக மனசு இல்லாமல் போயிட்டேன். நாள் நல்லா பேசி செஞ்சுருந்தோம். மறுநாள் காலையில் அந்த கல்யாண வீட்டுக்கு காலையிலேயே போனோம். பார்த்தீங்களா, எங்கள் சித்தி பிள்ளையெல்லாம் அப்படி கூட உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருக்கும் போது இட்லி, கேசரி, உளுந்த வடை வச்சு சாப்பிட்டு இருந்தோம். இட்லியை பிச்சு வச்சேன் பாருங்க. எங்கள் சித்தி பையன் என்ன செய்கிற அப்படின்னா, நான் என்ன செய்கிறேன்னு அவனுக்கு தெரியும் 16 வருஷமா. இல்லையா? திரும்ப கேட்டாங்க என்ன செய்கிற அப்படின்னா, நான் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு. உடனே பாதி இட்லி தான் போயிருக்குங்க, பார்த்துக்கோ பொட்டை பிள்ளை வச்சுருக்க அப்படின்னா. இல்லையா? அந்த ஒரு இட்லியை சாப்பிட்டுட்டு கேசரியை சாப்பிட்டோம். பார்த்தீங்களா, ஊழியங்களையும் அதெல்லாம் நல்லது தான். நாளைக்கு அந்த பிள்ளையை கெட்டி கொடுக்கும் போது மூலியா ஒன்றும் இல்லாமல் இப்படின்னா நான் இலையை மூடிட்டேன். இதுக்கு தான் உங்கள் கூட சாவாசம்னு செய்ய மாட்டேன், இட்லியை சாப்பிட விடுறியா நீ அப்படின்னு. மாதம் மாதம் ஒரு 500 ரூபா சீட்டு போடு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வை. நம்மளை ஏன் தெரியுமாங்க ஆண்டவர் சொந்த பந்தத்தை விட்டு பிரிக்கிறார்? நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுலாம் எதிர்காலம் கிடையாது. சொல்லுங்கள், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுலாம் எதிர்காலம் கிடையாது. நம்ம எதிர்காலமே ஏசப்பா தான். சொல்லுங்கள், நம்ம எதிர்காலமே நம்மளாம் குடும்பத்துக்கு டார்கெட்லாம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை வளர்ந்து வரும்போது இங்கே பிள்ளையும் வளரும், மறைமுகத்தில் அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அதையும் ஆண்டவர் வளர்த்துக்கிட்டே இருப்பார். உங்கள் கண்ணு மட்டும்தான் நேரம் வந்தோன்னே பார்க்கும். நீங்களும் நானும் ரொம்ப அப்படிலாம் எதையுமே பிரயாசப்பட வேண்டாம். சொல்லுங்க, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு என்னைக்கு கீழ்ப்படிஞ்சு பிள்ளையை தூக்கிட்டு இந்த மலைக்கு வந்தானோ, அங்கேயே ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியுடைய சிந்தையை கட்டிட்டார். சொல்லுங்க, அங்கேயே ஒரு ஆட்டுக்குட்டியுடைய சிந்தையை கட்டிட்டார். கெட்டி இவன் இங்கிட்டு பிரயாணப்பட, அந்த ஆடு அங்கிட்டு பிரயாணப்பட வச்சிட்டார். அது ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க? ஊரை விட்டு ஒரு ஆடு போச்சுன்னா உலகத்தில் எவனாவது அந்த ஆட்டை விடுவானா? சொல்லுங்க, விட மாட்டான். ஒன்று. சரி, ரெண்டாவது, இப்போ அந்த ஊர்களெல்லாம் விட்டு மலைக்குள்ளே வந்திருக்கு. ஒரு மலன் போடலை, மோரியா மலைகளில் ஒன்று. சொல்லுங்க. அப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு 10 மலைக்கு ஏறி இறங்கியிருக்கு. இந்த ஆட்டை ரத்தம் சம்பந்தப்பட்ட மிருகங்கள் பார்த்துச்சுன்னா இது தலைகீழ ஏதாவது உயிரோடு இருந்திருக்குமா? ஆண்டவர் அந்த ஆட்டை கூட, எத்தனை மிருகம் இருந்திருக்கும், எது கண்ணிலையும் அகப்படாம இவன் இங்கிட்டு நடக்க. சொல்லுங்க, இவன் இங்கிட்டு நடக்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் மட்டும் ஆண்டவருடைய வழியில் ஒழுங்காக நடந்தா எனக்குரியதெல்லாம் அங்கிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த நேரம் வரும்போது அதை நம்ம கண்ணில் காட்டிடுவார். சொல்லுங்க, நேரம் வரும்போது அதை நம்ம கண்ணில் காட்டிடுவார். நினச்சிருப்பானா, கத்தியும் தூக்கிட்டான், ஏய் அங்க பார். சொல்லுங்க, அதிசயமான ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, எங்கள் ஆலோசனை கர்த்தரே,
வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவரே, எல்லா வரங்களின் மன்னவரே. வெஸ்டர்ன் பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு கொண்டாடுவோம். உலகம் நாளைக்கு என்ன செய்ய, பிள்ளைங்க காலம் என்ன செய்ய, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பிரிவை உண்டாக்குவார். தயவு செய்து சொல்கிறேன், யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உலக மக்களோடு கொஞ்சம் கேப்பில் ஆண்டவருடைய பிள்ளைங்க இருந்துக்கோங்க. இங்கே ஒன்றா இருந்துக்கோங்க. சொல்லுங்கள், இங்கே சத்தமாக சொல்லுங்கள், இங்கே ஒன்றா இருந்துக்கோங்க. வெளியில் கொஞ்சம் மாமா அத்தை மாமி சித்தப்பா பெரியப்பான்னு போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்கள இழுக்க முடியாது. திரும்ப சொல்கிறேன், அவங்க தான் உங்களை இழுப்பாங்க. பரிசுத்தத்துக்கு வேத புத்தகத்துக்கு அதிக வல்லமை இருக்கா, இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய காரியங்களுக்கு அதிக வல்லமை இருக்கான்னா, மேலே ஆவிக்குரிய காரியத்தில் தான் ஆண்டவருடைய வல்லமை இருக்குது. இந்த பூமியில் நம்ம இருக்கிறதுனால இந்த சாத்தானுடைய செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு நம்மளை அதை இழுக்க தான் செய்யும். எவ்வளவு பாட்டு, எவ்வளவு ஆராதனை, எவ்வளவு அபிஷேகத்தில் நம்ம நிரம்பினாலும் பஸ்ஸில் போகும்போது சினிமா பாட்டு பழைய பாட்டு பிடிச்சா நம்ம சிந்தை மாறுதா மாறலையா? மாறாதா? உங்களுக்கு எனக்கெல்லாம் மாறுது. சொல்லுங்கள், நம்ம இவ்வளோ இருந்தாலுமே அதோடைய ஈர்ப்பு என்ன செய்யுது? அதான் ஆண்டவர் என்ன சொல்றார், நீ இதோட போராட முடியாதுப்பா, அதனால் இவங்களை விட்டு பிரிஞ்சிரு. பிரிவினை சொல்லுங்க, சொல்லுங்க, பிரிவினை. ரெண்டாவது, ஆண்டவர் வனாந்தரத்தில் இந்த ஜனத்தை ஏன் நடத்தினார், என்ன முகாந்திரம்னா, இந்த ஜனத்துக்குள்ள ஒரு வெறுமையை கொண்டு வரணும்னு நினைச்சார். சொல்லுங்க, வெறுப்பு அல்லது வெறுமை. ஆமாம், நினைச்சது ஒன்றுமே நடக்கக்கூடாது. என்ன இப்படி பார்க்க கை வைத்து சொல்லுங்க, சொல்லுங்க, நான் நினச்சது. ஆமாம், நினச்ச கலரு சொல்லுங்க, நினச்ச காரு, நினச்ச குழம்பு, நினச்ச மாதிரி குழம்பு எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. நடக்க நான் விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் புரியலை, இன்னும் கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சிடும். போதகர் நம்மளை கேரளாவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நம்மளை ஒரு 3 நாள் பிரயாணம் பட்டு நம்மளை கூட்டு போகிறார். அல்லேலூயா. ஒரு அறிவிப்பு, 3 நாள் பிரயாணம் கழித்து நம்மளுக்கு அங்கே ஒரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சட்டியில் வைரம் இருக்குது, ரெடி தங்கம் இருக்குது, நம்ம 3 நாள் கழித்து எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. முதல் நாள் காலையில் 6 மணிக்கு எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு வந்துடுங்க, நம்ம அந்த வைரத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லோரும் முதல் நாள் வருவீங்க. வரும்போது எப்படி வருவீங்க அப்படின்னோடனே நீங்கள் குளித்து செஞ்சு சீவி சிங்காரிச்சு கண்ணாடி முன்னாடி நின்று செஞ்சு வருவீங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்மளை பாஸ்டர் ஏதாவது காரில் வண்டியில் பஸ்ஸில் கூட்டு போயிடுவார் நீங்கள் நினைப்பீங்க. இங்கே வந்த உடனே தான் சொல்கிறாரு, இந்த 3 நாளுமே நம்ம நடந்து தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். முதல் நாள் கொஞ்சம் தூரம் அந்த தென்னை மரத்துக்குள்ளே அப்படியே கூட்டு போயிட்டு 24 மணி நேரம் தண்ணி இல்லாத சுடுகாட்டுக்குள்ளே, ஒரு நிழல் இல்லாத சுடுகாட்டுக்குள்ளே நடந்து கூட்டு போயிட்டார். அல்லேலூயா. இப்போ அவங்கள படுக்க சொல்கிறார். மறுநாள் காலையில் எல்லாருமே 6 மணிக்கு எந்திரிச்சிருங்க, எந்திரிச்சு வேகமாக வந்துடுவீங்க. யாராவது குளித்து சீவி சிங்காரிச்சு கண்ணாடி முன்னாடிலாம் நின்று இன் பண்ணி செஞ்சு அப்படி வருவீங்களா? எதுக்கு வர மாட்டேங்க? ஆமாம், போகிறது சுடுகாடு. சொல்லுங்கள், நம்மளை ஏன் வனாந்தர நடத்துகிறான்னு சொல்லி தெரியுமா? நம்மளுக்குள்ள
ஒரு வெறுப்பு வரணும். சொல்லுங்க சொல்லுங்க. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். நினைச்சது நடக்கவே மாட்டுக்கு பிரதர். நினைச்சது அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி, அது நமக்கு சொல்லப்பட்டதில்ல, அது பிதாவாகிய தேவன் ஏசப்பாக்கு சொன்னது. நமக்கு சொன்னது என்ன தெரியுமா? நாம் எதை ஆகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்போமாகில் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஒரு மனுஷனுக்குள்ள வெறுப்பு வராதுங்க. ஏன்னா இவன் பிறந்ததே பெருமையில. சொல்லுங்க, பிறந்ததே பெருமையில, பிறந்ததே பாவத்தில். ஏன் வெறுக்க வைக்காருன்னா, உனக்குள்ள வெறுப்பு வரணும். இந்த வெறுப்பு வர 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 உனக்குள்ள இருக்கிற எல்லா பெருமைகள் வெளியே போகும். பெரிய காரியம் இருக்கு, நல்லா கவனமாக கவனிங்க. நம்ம நினைச்சது நடக்காம இருக்க 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 எது மேலையுமே நமக்கு ஒரு ஈர்ப்பு வராது. இல்லையா? ஆமாம், நம்ம நினைச்சாலும் ஆண்டவர் தரவா போறாரு, இப்படி வந்துட்டோமா? அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷன் அகந்த அப்படி வெளியே போயிட்டா. ஏன் தெரியுமா வெறுப்புக்குள்ளே நடத்துகிறார்? பெரிய கிருபையை நம்மளுக்கு வச்சிருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க, பெரிய கிருபையை இப்படி வச்சிருக்காரு. இப்போ இந்த கிருபை உள்ள வரணும்னா சொல்லுங்க, உள்ளுக்குள்ள உள்ள பெருமை வெளியே போகணும். சொல்லுங்க, பெருமையே அதெல்லாம் போகாது, போகவே போகாது. இங்கே தான் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. வெளியே போய் வீட்டில் போய் என்ன குழம்பு வச்சுருக்கேன்னு சொன்னால் உங்கள் முகம்லாம் தெரிஞ்சிடும். உள்ளே இருக்கா இல்லையா? நம்ம சரியாக தான் வண்டி ஓடி போயிட்டுருப்போம், அவன் தப்பாக வண்டி ஓடிட்டு வருவான். என்னலக்கு இருக்கா வண்டி ஓட்டிட்டு வந்தா என்ன சொன்ன, வருதா வரலையா? இதை தான் சொல்ல வர்றேன். இது உள்ள இருக்கிற வரைக்கும் கிருபை உள்ள வராது. ஏன்னா ரெண்டையும் ஒன்றும் சேர்க்க முடியாது. சொல்லுங்க, ரெண்டையும் கிருபை கிருபைன்னு வேணா பாட்டு படிக்கலாம். இம்மா பாலையும் ஒரு துளி உப்பையுமே சேர்க்க முடியாதுன்னா பெருபையும் கிருபையும் எப்படி இணையும்? இல்லையா? கிருபையை விலையேற பெற்ற கிருபையை எப்படி வச்சிருக்காருங்க, எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு. ஆனா அந்த கிருபை உள்ள வர முடியாதபடிக்கு மனுஷனுடைய பெருமை, ஜென்ம சுவாபத்தினுடைய பெருமை, தாய் தகப்பனாருடைய பெருமை உள்ள இருக்கிறதுனால அவருக்கு வேற வழி தெரியல. இல்லையா? நான் உனக்குள்ள வெறுமையை கொண்டு வந்தாதான் இந்த பெருமை வெளியே போகும். சொல்லுங்க, வெறுமைய நீ நினைச்சதெல்லாம் நடந்தா உனக்குள்ள அந்த கிருபை வராது. ஏன்னா கிருபை வரணும்னா வெறுமை வரணும். அல்லேலூயா. வேலை கிடைக்கிறது ஆசீர்வாதம் இல்லைங்க, நிலம் வச்சிருக்கிறது ஆசீர்வாதம் இல்லை, 20 வீடு வச்சிருக்கிறது ஆசீர்வாதம் இல்லை. தேவ ஜனமே, ஆண்டவற்றிலிருந்து இந்த கிருபையை மட்டும் நீ வாங்கிட்டா உன் தலைமுறைகளே வாழ ஆரம்பிச்சிடும். மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபை. பணத்தை வச்சுலாம் வாழ முடியாதுங்க.
பணத்தை வச்சு, உங்கள் வருமானத்தை வச்சு, சொந்த பந்தத்தை வச்சு நீங்கள் வாழவே முடியாது. ஆனால் அந்த கிருபையை மட்டும் நீங்கள் உள்ளே வாங்கிட்டீங்கன்னா எது இல்லாட்டாலும் சரி உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. பரம அழைப்பின் பொருளுக்கா நோக்கி ஓடுகிறேன். இதெல்லாம் கிருபை இருந்தால் தான் நீங்கள் பாட முடியும். ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்கா ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. நான் உடைக்கப்பட்ட என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே குராஷாரக தரபா எங்க சார்ப நடுவில் கிருபை இறங்கட்டும். கிருபை. கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. வேற எதுவும் வேண்டாண்டவரு. கிருபையே கிருபை வராத நல்ல கிருபையே. எல்லாவனுக்கும் பணம் இருந்திருக்கும், எல்லாவனுக்கும் வீடு வாசல் இருந்திருக்கும். ஆனா வந்த தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான். சொல்லுங்க, வந்த தண்ணிக்குள்ள காணாம போயிட்டான். கிருபை பெற்ற நோவா அவனும் தண்ணியை பார்த்தான். ஆனா தண்ணிக்குள்ள மூழ்கலை, தண்ணிக்குள்ள மேலே வந்துட்டான். இந்த உலகத்துல பெரிய அழிவு வரப்போகுது. உலகம் இனி ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நாடு இனி நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஊரு இனி நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. வெள்ளம் வரப்போகுது. சொல்லுங்க, கிருபையை வாங்கிட்டீங்கன்னா வெள்ளத்துக்கு மேலே இருப்பீங்க. சொல்லுங்க, வெள்ளத்துக்கு மேலே இருப்பீங்க. கிருபையை பெற்றுக்கொள்ளலைன்னா வெள்ளத்துக்கு அடியில் போயிருவீங்க. தேவஜனமே, ஏன் நம்ம நினைச்சதெல்லாம் ஆண்டவர் நடக்காம வெறுக்க வைக்கிறார்? நான் இந்த கிருபையை வச்சிருக்கேன். உனக்குள்ள பெருமை இருக்கு. இந்த பெருமை சும்மா போகாது. சொல்லுங்க, பெருமை சும்மா போகாது. வெறுப்பு வர 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 பெருமை வெளியே போயிடும், கிருபை உள்ள வந்துடும். இதுக்கு தான் நான் உன்னை வனாந்தத்தில் நடத்துகிறேன். பிலிப்பியர் 2 அழகா போட்டிருக்கு, தம்மை தாமே வெறுமையாக்கி. மார்க் 8 போட்டிருக்கு, ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட விருப்பத்தை சொல்லாதீங்க. உங்க விருப்பத்தை சொல்லினா நீங்க ரொம்ப நாள் வாழ முடியாது. நீங்க முழங்கால் போட்டு கையை தூக்குனாலே கேட்க வேண்டிய ஒண்ணு, கிருபை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. மூன்றாவது, இந்த ஜனத்தை, என்னையும் உங்களையும் ஏன் தெரியுமா ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்துகிறார்? நம்மளை ஆண்டவர் தனிமைப்படுத்த விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை தனிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபே, உங்க தாத்தாக்கு நான் சிலதை மறைச்சிட்டேன். யாக்கோபே, உங்க அப்பாவுக்கு நான் சிலதை மறைச்சிட்டேன். உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன். உன் மூலியமா தான் 12 கோத்திரம் வரப்போகுது. அதுல தான் உலக ரட்சகர் வரப்போறாரு. ஆனா இதுக்கெல்லாம் நீ பாத்திரவானா மாறணும்னா நீ யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வரணும். சொல்லுங்க, யாரும்
மனுஷ சஞ்சாரம் இல்லாத, சொல்லுங்க, மனுஷ சஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்துக்கு மட்டும் தனிமையா வந்துட்டேன்னா, உன் முன்னாடி ஆபிரகாமுக்கு திறக்காத வானம், ஈசாக்குக்கு திறக்காத வானம், ஆபிரகாமுக்கு காட்டாத ஏணி, உங்க அப்பனுக்கு காட்டாத ஏணி, இது வரைக்கும் என் தேவ தூதர்களை பார்க்காத பைபிள், யாக்கோபே, இனி தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறது உன் கண்கள் பாடும். நமக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆழம் வச்சிருக்காருன்னு தெரியுமாங்க? நம்ம ஆவிக்குரிய காரியத்தை பெற்றுக்கொள்வதில் மும்புறம் காட்டவே மாட்டோம். என்னங்க வளர்ந்துருக்கோம் ரட்சிக்கப்பட்டு? ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகம் பட்டுட்டோம் சொல்றோம்ல, என்ன வளர்ந்துருக்கோம்? என்னத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்? அல்லேலூயா. தரிசன கண்களை வாங்கியிருக்கோமா? தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குற அனுபவத்துக்குள்ள வந்திருக்கோமா? வானம் திறக்கப்படுற அனுபவத்துக்குள்ள வந்திருக்கோமா? கரை ஏறின உடனே அவருக்கு வானம் திறக்கப்பட்டது. முப்பத்தி போட்டிருக்கு ஆதியாகமத்தில், அவன் பின்பு தனித்திருந்த போது, சொல்லுங்க, அங்க தனித்திருந்த போது பாருங்க, அவன் தரிசனம் பார்த்துட்டான். இங்க தனித்திருந்த போது தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டான். நமக்கு வர்ற போராட்டம் எப்பவுமே இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, அதுல நீங்களும் நானும் ஜெயம் எடுத்தாகணும். சொல்லுங்க, ஜெயம் எடுத்தாகணும். காலத்துக்கு ஏசா வருவான், ஏசா வருவான், ஏசா வருவான்ட்டே இருக்கக்கூடாது. கொல்ல வருவான், கொல்ல வருவான்ட்டே இருக்கக்கூடாது. என் பிள்ளை மாற மாட்டுக்கு, என் பிள்ளை மாற மாட்டுக்குன்னு இருக்கக்கூடாது. இதை முடிச்சாதானே அடுத்துக்கு போக முடியும். யாக்கோபே, நீ தான் பார்வோனையே ஆசீர்வதிக்க போற. யாக்கோபே, நீ தான் 12 கோத்திரத்துக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல போற. யாக்கோபே, நீ தான் இயேசுவை பத்தி சொல்ல போற. அதனால நீ தனித்து வரணும். தேவ பிள்ளைங்க இதை உணர்றதே இல்லைங்க. நம்மளை ஆண்டவர் சிலதை பிரித்து விட்டாலும் பாருங்க, எப்படியாவது போய் காலில் கையில் விழுந்து சேர்த்துக்கிட்டே அலைகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் பிரித்து விடும் போது போயிட்டீங்கன்னா 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிற பிதாவா மாறிடுவீங்க. யாக்கோபு நினைச்சிருப்பானா? அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, நம்மளை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனிமைப்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனத்தோட தான் மோசே இருக்கிறான். திடீர்னு ஆண்டவர் புசியாம குடியாம மேலவா அப்படிங்கிறார். மலை உச்சி, சொல்லுங்க, மலையில இருக்கிறது வேறு, மலை உச்சியில் இருக்கிறது வேறு. ஆனால் யாரும் இல்லாத அந்த இடத்துக்கு மோசைய ஆண்டவர் கொண்டு போய் சும்மாவா விட்டார். அழியாத வேத புத்தகத்தோட திரும்பி வந்துட்டான். சொல்லுங்க, அழியாத, அழிக்க முடியாத, ஈடு இல்லாத கையில வேத புத்தகம் கொடுக்கப்பட்டு. அவனுடைய ஏக்கம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமாங்க? நம்ம மைண்ட் செட்டிங்கே வேறையா இருக்கு. ஆண்டவர்கிட்ட நிறைய பொக்கிஷம் இருக்கு. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட நிறைய பொக்கிஷம் இருக்கு. அதை பெற்றுக்கொள்வதற்கு மனம் ஒவ்வொரு மாட்டுக்கு ஆண்டவர் தருகிறதுல நம்ம மனநிலை இருக்கு. எப்போ வீடு கிடைக்கும், எப்போ காரு கிடைக்கும், எப்போ அந்த பிரச்சனை முடியும், இதுல மேன்மையே கிடையாதுங்க. எலிசா பெரிய பணக்காரன். அவன் எலியாட்ட போய்
இன்னும் எனக்கு ஒரு பணக்காரனா நான் மாறினா கூட கண்டிப்பாக எலியா ஜெபிச்சிருப்பான், அது கூட அவனுக்கு நடந்திருக்கும். இந்த ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கொள்வதற்காண்டி அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்துனதாக பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்துனதாக பைபிள் சொல்லுது. ஏர் முட்டுகளை எரித்தான் போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒருத்தனுக்கே இந்த அறிவு இருக்குமானா, ஏங்க புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நம்ம, எனக்கு அபிஷேகம் பண்ணணும் ஆண்டவர், நான் நிரம்பி வழியணும், அல்லேலூயா, என் மனக்கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவர், எங்கள் ஊரை பற்றி சொல்லணும், வெளிரங்கமான அற்புதம் நடக்கணும். ஏங்க நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வர மாட்டுக்கு? அல்லேலூயா. பார்த்தீங்களா? தனிமை. சொல்லுங்க, இப்பவுமே ஆண்டவர் நம்மளை தனிப்படுவார். தாவீதே, உன் மேல எனக்கு தரிசனம் இருக்கு, ஆனா நீ உங்க அப்பா அம்மா கூடயே நீ இருந்தன்னா, நீ ஒருவேளை இராணுவத்தில் போர் சேவகனாக மாறுவ. சொல்லுங்க, இராணுவத்தில் உள்ள ஒரு போர் சேவகராலையும் பெலிஸ்தியனை கொல்ல முடியல. நான் உன்னை ஏன் தெரியுமா காட்டுக்குள்ள கொண்டு போறேன், ஏன் தெரியுமா மிருகங்களோடு உன்னை வாழ வைக்க. நீ இந்த மிருகங்களோடய வாழ்ந்து பழகிட்டனா ஒரு சிங்கத்தை கொன்றுவ. சொல்லுங்க, ஒரு சிங்கத்தை, அடுத்து ஒரு கரடியை கொன்றுவ. மிருகத்தையே நீ கொன்னுட்டனா உன் முன்னாடி மனுஷன் உனக்கு ஒரு பொருட்டே இல்லை. அல்லேலூயா. அதான் அவன் நார்மலாக சொல்கிறேன், இவன் ஒரு செத்த நாய்ங்க, இவனை பிடிச்சிக்கிட்டு. சிங்கத்தை கொன்னவனுக்கு நம்ம முன்னாடி வந்து இப்படின்னா நம்ம பயப்படுவோமாங்க? அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் ஏன் தனிமைப்படுத்துகிறான்னு சொல்லி தெரியுதா? பெரிய டெரரையே நீ அங்கே வச்சு போட்டேன்னா இதெல்லாம் நீ ஈஸியாக போட்டுடலாம். அல்லேலூயா. பாருங்க, பிதாவாகிய தேவனே ஏசப்பாவை ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தார், அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருந்தார், அதிசயம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஏன் திடீர்னு ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரும் போட்டிருக்கு. அங்கே யாரும் இல்லை. சொல்லுங்க, யாருமே இல்லை. ஆனால் அந்த தனிமை தான் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை ஆண்டவர் நசிக்கிட்டு கீழே இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. ஏன் நம்மளால உணர முடியல? ஏன் இதை புரிஞ்சுக்கிற முடியல? நான் ஊழியத்துக்கு வந்து 16 வருஷம் ஆச்சுங்க. முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்து 3.5 வருடம் ஒரு சுடுகாட்டில் தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. மதியம் 3 மணிக்கு நான் அங்கே போயிடுவேன். விடிய காலம் 4:30 மணிக்கு அந்த சுடுகாட்டை விட்டு நான் வெளியே வருவேன். சுடுகாட்டினோடனே பிணந்திங்க போனான்னு நினச்சிடாதீங்க, எனக்கு வேறு ஜெபிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா வெளியே வந்தால் மனுஷன் தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த 3.5 வருடம்தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். ஆண்டவரை தரிசித்தேன், ஆண்டோடைய குரலை கேட்டேன், ஆண்டோடைய வழிகளை அறிஞ்சேன். அவர் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் நம்ம பாருங்க, இதை விட்டுட்டு அல்லேலூயா அல்லேலூயா நம்ம இந்த பாட்டை படிக்க ஆரம்பிச்சிருவோம். தனிமையில் நடக்கும்போ, தனிமை யாருங்க சொன்னா? ராஜாதி ராஜா ஏன் கூட உங்க கூட வர்றார். சொல்லுங்க, நம்ம தனிமைன்னு எவன் சொன்னா? யாருமே இல்லை ஏசப்பா. அல்லேலூயா. பாட்டு படிக்கிறத பாருங்களேன், யார் வேணுங்க? எனக்கு யார் வேணும்? இப்போ நான் இங்கே இருந்து சென்னைக்கு போகணுங்க. சென்னைக்கு போகும்போது நீங்கள் யாருமே வரமாட்டேக்கீங்க, பஸ்ஸுக்காரன் வரமாட்டேக்கான், யாருமே வரமாட்டேக்கீங்க. திடீர்னு இப்போ காலையில் ஃபோன் அடித்து 10:30 மணிக்கு எனக்கு மோடி ஐயா ஃபோன் அடித்து, அருளா, ஆமையா
10:45 நான் ஏரோப்ளேனில் வர்றேன், ரெடியாரு அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு எவன் வேணும் சொல்லுங்க? யார் வேணும்? மோடி ஐயாவே போன் அடிச்சு கூட வர்றாரு. சென்னைக்கு பஸ்ஸில் முக்கி போனாலும் 8 மணி நேரம் ஆகும். இப்போ அட்டன் டயத்தில் போய் சேர்ந்துருவேன். கூட ஏசு இருக்கும் போது எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, எங்கள் குடும்பத்துக்கு யாருமே இல்லை ஏசப்பா. அப்போனா நீ உன் கூட உள்ள ஆளை நீ உணரலை, கண்டுக்கலன்னு தானே அர்த்தம். சொல்லுங்க, கூட உள்ள ஆளை ஆண்டவரை சொல்லுங்க, அது நம்ம நம்ம அதை அறியலை, உணர்ந்துக்கலன்னு தானே அர்த்தம். இல்லையா? தனிமை. சொல்லுங்க, உங்களை தனிமைப்படுத்திடலாமா? அலையிலே தூக்க முடியும். நான் இப்போ ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு வேலை கொடுப்பாரு, இந்த கவர்மெண்ட்டில் தேர்வு எழுதிருக்கீங்கன்னா அலேலுயா அப்படின்ட்டு இருப்பீங்க. உங்களை ஆண்டவர் இப்போ தனிமைப்படுத்திடலாமா? கையை தூக்க மாட்டேங்க பாருங்க. உங்களை பிரிச்சிடலாமா? உண்மையை சொல்லுங்க. சொந்த பந்தத்தை விட்டு பிரிச்சிடலாமா? கை தூக்கலை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது, இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? நம்ம புறப்பட முடியாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை சுற்றி அடைச்சிருவார். சொல்லுங்க, நான் புறப்பட முடியாதபடிக்கு ஆண்டவர் என்ன என் வழிகளை அடைச்சிருவார். எரேமியா சொல்றான் புலம்பல் 3ல், ஆண்டவர் என் வழிகளை அடைத்தார். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் போட்டிருக்கு, அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். சொல்லுங்க, அடைத்தார். நமக்கு வாக்கு தத்தமும் என்ன? நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். சொல்லுங்க, அல்லேலூயா. அடைச்சிடலாமா? ஏன் அடைக்காருன்னு சொல்லி தெரியுமா? இப்போ இங்க ஒரு பெரிய நிலம் இருக்குங்க, ஒரு பெரிய பிளாட் போட்டிருக்காங்க. எல்லாரும் அந்த பிளாட்டை வாங்கி போடுவாங்க. ஆனால் சிலர் மட்டும் காமாண்டு வாளோ வேலியோ போட்டுட்டாங்கன்னு வைங்க, அந்த இடத்தம் என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம்? கண்டிப்பாக அங்கே சில மரங்களை வைப்பாங்க. சொல்லுங்க, சில மரங்களை வைப்பாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்குள்ள அந்த போற வர்றவங்களே பார்ப்பாங்க, என்ன இந்த இடத்துல இவ்வளவு மரங்கள் கனிகள் இருக்குதே. ஆனால் எந்த தோட்டம் அடைக்கப்படலையோ அது காலத்துக்கு பாருங்க, கழுது நின்றுக்கிட்டு கெட்ட கெட்ட மிருகம் நின்றுக்கிட்டு தான் இருக்கும். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் தோட்டமாக மாறணும் விரும்புகிறீங்களா? நம்ம பாட்டு மட்டும் படிச்சிடக்கூடாது. யாக்கோவே பூத்து, நம்ம பூத்து எங்கே குலுங்குறோம்? நம்மளை பார்த்தா 25 நாள் கருவாடு மாதிரி ஆகிருக்கோம். நம்மளை பார்த்தவொன்னே அடுத்தவனுக்கு சந்தோஷம் வரணுங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையே. இந்த அக்கா எப்படிங்க சிரிச்சுட்டே பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு போகுதுன்னு அவனுக்கு ஒரு போராம வரணும். நம்ம முகத்தெல்லாம் பார்த்தோன்னா அவன் எப்போ அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம் போகணும். அல்லேலூயா. சொல்லுங்க, எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோ. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோ. நம் நேசரில் களி கூறுவோ, நம் நேசரில் களி கூறுவோ. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும், இயேசுவின் பிள்ளைகளே. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும்
சர்வ வல்லதே. சந்தோஷமா இருங்க எப்பொழுதும், சந்தோஷமா இருங்க. தோட்டம் மர கன்றுகளை கனி தருகிற காரியங்களை உருவாக்கணும்னு சொல்லி அடைக்காரு பாருங்க, நம்ம ஏறி குதிச்சு வெளியே போயிடுவோம். அல்லேலூயா. தாவீது 139 சொல்றான், நான் எங்க ஆண்டவரே போவேன்? முன்னாடியும் அடைச்சிடுறீங்க, பின்னாடியும் அடைச்சிட்டீங்க. நான் இப்படி சொன்ன தாவீது அப்படி முடிக்கல. அல்லேலூயா. 1 to 10 வரைக்கும் புலம்பன தாவீது 10க்கு மேல படிச்சு பாருங்க. தேவனே உமது ஆலோசனைகள், நீங்க மட்டும் என்ன இப்படி அடைக்காம இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இப்படி அறிவு வந்திருக்காது ஆண்டவரே. நான் பிசாசு கையில் விழுந்திருப்பேன், கண்ணியில் விழுந்திருப்பேன், சொல்லுங்க, இதெல்லாம் மாட்டியிருப்பேன். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைய அடைச்சா பெரிய ரகசியம் இருக்குங்க. நோவாவை தேவன் பேழையெல்லாம் செய்ய சொன்னார், சொல்லுங்க, பேழையெல்லாம் கீழ் பூசெல்லாம் சொன்னார், சொல்லுங்க, இத்தனை மாடிலாம் சொன்னார். ஒன்றை மட்டும் சொல்லலை, உள்ளுக்குள்ள ஒரு கொண்டி போட்டுக்கோ. ஏன்னா இவன் கொண்டி போட்டான்னு வைங்க, வீட்டுக்கார அம்மா மற்ற ஆடு மாடெல்லாம் அரிக்கிற அரிப்பில் கொண்டியை அப்படி திறந்து எட்டி பார்த்துருப்பான், தண்ணி உள்ளே வந்திருக்கும். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. இத்தனை அடுக்குங்காரு, இத்தனை மரங்காரு, இத்தனை மரம் சொல்கிறவர், இப்படிலாம் சொல்கிறாரு, மிருகத்தெல்லாம் சொல்கிறாரு, அசுத்த மிருகத்தெல்லாம் சொல்கிறவர், எங்கள் கீழ் பூச சொன்னவர் உள்ளுக்குள்ளே ஒரு இப்படி தாழ்பா போட்டுக்கோன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அது மட்டும் நீ செய்ய வேண்டாம். ஏன்னா நீ ஏதாவது கொண்டி கிண்டி போட்டேன்னு வையே, உன் சித்தப்பா மக்கா பெரியப்பா வந்து ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு நீ அப்படின்னு திறந்து விட்டுப்ப தண்ணி உள்ள வந்திருக்கும். எனக்கு அழுதுட்டேன் காலையில் அதை தியானிக்கும் போது. நம்மளை உள்ள ஆண்டவர் அடைச்சிட்டாலே, நம்ம கற்பத்தை அடைச்சிட்டாலே, நம்ம வருமானத்தை அடைச்சிட்டாலே ஒரு பெரிய ரகசியம் உள்ள எழுதிட்டு இருப்பாருன்னு அர்த்தம். ஆனால் நம்ம பாருங்க இதை புரிஞ்சுக்கிற மாட்டோம். எப்படியாவது காலு கீழே வச்சு ஏறி குதிச்சு வெளியே போய் அந்த மிருகங்கிட்ட சொறி நாயிட்ட கடி வாங்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப விருப்பம். இந்த இடத்த விட்டு வெளியே போனீங்கன்னா கண்டிப்பா சொறி நாயிட்ட தான் கடி வாங்குவீங்க. சொல்லுங்க, ஏசப்பாவை விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா கண்டிப்பா கரடி கிட்ட தான் கடி வாங்குவீங்க. இதுதான் தீர்க்கதர்சனம், ஒரிஜினல் தீர்க்கதர்சனம், எழுதிக்கோங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, அடிமை நான் ஆண்டவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுட்டி என்னை சூழ்ந்திருக்கிறீ, முன்னும் பின்னும் நெருக்கி சுட்டி என்னை சூழ்ந்திருக்கிறீ, உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ, உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ. நன்றி ராஜா, கரங்களை தட்டி இயேசு ராஜா, நன்றி ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,
ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ. சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ. நன்றாய் பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா கை வைத்து பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா பிரித்தெடுத்தி ஆராதனை ஓராசலபரகரா அனுதினமும் உமக்கே எங்கள் ஆராதனை. ஏசப்பா உமக்கே ராஜாவும் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா மாளிகை. வாய் திறந்து சொல்லுங்க, என்ன அடங்கி ஆண்டவரே, என் குடும்பத்தை அடங்கி ஆண்டவரே. உம்மை துதித்து அழிந்திருப்பேன். எல்லா துயரம் உம்மை துதித்து மறந்திருப்பேன். கை உயர்த்தி ஆராதனை இயேசுவே ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. உங்களுக்குத்தான். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனம் நடந்துச்சுங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இந்த மேகத்தை வச்சு அடைச்சார். அந்த மேகம் வரலன்னா அவங்க போக முடியாது. சொல்லுங்க, மேகம் வரலன்னா அவங்க போக முடியாது. அவர் கொடுத்தாதான் சாப்பிட முடியும். சொல்லுங்க, அவர் கொடுத்தாதான் சாப்பிட முடியும். வனாந்தரத்தில் அவர்களை அடைத்து போட்டார்னு சொல்றார் தாவீது. என்னுடைய ஆலயத்தில் நான் சிறு வயதில் இருந்து பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 25 வயது தாண்டும் போது பாருங்க, என் கூட உள்ள தம்பிமார் அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப வசதியானவங்க. அப்போ அவங்க கொஞ்சம் ஊழியத்துலலாம் இருந்தாங்க. திடீர்னு அவங்க அம்மா அப்பாமார் வந்து எங்கள் போதகர்கிட்ட வந்து சொன்னாங்க, எங்கள் பிள்ளைகள் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுது பாஸ்டர், ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு. எங்கள் போதகர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்க வைங்க அப்படின்னாங்க. அதுக்கு ரூபா ஆகுமா அப்படின்னு. நாங்கள் கெட்டிடுறோம். ரூபா சொல்லுங்கள், ரூபா நாங்கள் கெட்டிடுறோன்னு. ஏன் கூட உள்ள தம்பிமார் தான். இப்போ எனக்கு ஒரு மாதிரி மனசு இருந்துச்சு, நம்ம கூட உள்ளவெல்லாம் அப்படி பைபிள் காலேஜ் போகிறானே, சரி அப்போ நம்மளை பாஸ்ட்டு நம்மளையும் ரூபா கட்டி அனுப்பி விட்ருவார் அப்படின்னு நான் நினச்சேன். திடீர்னு அவர் ஒரு நாள் வந்து சொன்னார், அவங்கெல்லாம் பைபிள் காலேஜ் போட்டு நீ மட்டும் இங்கேயே இரு அப்படின்னாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, நீ மட்டும் இங்கேயே இரு அப்படின்னார். அவங்க பைபிள் காலேஜ் போயிட்டு ஒரு 6 மாதம் கழித்து லீவுக்கு வந்தாங்க. நான் ஒருத்தனை பார்த்து, ராஜா அப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவன் பாஸ்டர் அப்படின்னா. போதகரேண்ணா பாஸ்டர்ன்னு சொல்லலாம், ஏன் கூட உள்ளவன் எப்படி ஏன்னா இப்படின்னாண்ணா. அப்படியா, நான் உன்னை பிரதான ஆசாரியன்னு சொல்லட்டுமா அப்படின்னேன்.
6 மாதம் கழிச்சு அவன் வந்துட்டான். வந்து எங்கள் போதக 2 பாட்டு படி அப்படின்னாரு. உடனே என்ன தண்ணி இருக்காம அப்படின்னா அந்த ஐயாவோட சொல்லி கொடுத்தேன். 22 பேர் பைபிள் காலேஜ் போனான். எத்தனை பேர்? அல்லேலூயா. 22 பேர். போதகர் எங்கே நீ போக வேண்டாம், இங்கே இரு அப்படின்னார். நான் அப்படி யோசித்தேன், ஒருவேளை இவங்க பைபிள் காலேஜ் போயிட்டு வந்து இவங்களுக்கு நம்ம டீ வாங்கி கொடுக்கணுமோ அப்படின்னு யோசித்தேன். அல்லேலூயா. ஒரு ஆள் இப்போ ஊழியத்தில் இல்லை. ஆனால் எங்கள் போதகர் மூலியமா என்ன ஆண்டவர் அடைச்சாரு பார்த்தீங்களா? ஒருவேளை எனக்கு வெளியெல்லாம் ஒன்றும் தெரியல, இதுக்குள்ளே தான் நான் அடைஞ்சிருந்தேன். ஆனால் தெரிய வேண்டியதை தெரிஞ்சிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஆளை அடைச்சிட்டாலே பெரிய ரகசியம் ஒன்று உள்ள வச்சிருப்பார்னு அர்த்தம். சொல்லுங்க, பெரிய ரகசியம். யோவானை எதுக்கு பத்மு தீவில் அடைச்சாருன்னு தெரியுமா? அவனுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்குங்க. என்ன இந்த ஏசப்பா மறுதளிச்ச பேதுருவுக்கு எதோ கொடுக்காரு. சொல்லுங்க, மறுதளிச்ச பேதுருவுக்கு. சொல்லுங்க, ரவுடி சவுலுக்கு அற்புதம் செய்யற சக்தியை கொடுத்துருக்காரு. ஃபீல் இருந்திருக்குமா? இருக்கதான் செய்யும், இல்லாம எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆனால் இவர் மாறுபலையே சாஞ்சிருக்கும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் மோசமான பய பேதுரு. அல்லேலூயா. அவன் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறலை. சொல்லுங்க, அவன் ஆண்டவர்கிட்ட, ஏன்னா அன்பு கூர்ந்திருந்தா ஆண்டவர் யோவான்ல நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறான்னு சொல்லி கேட்டிருக்க மாட்டார். ஆனால் இங்கே ஒருத்தன் மாறுபிளையே சாஞ்சி அன்பு கூர்ந்துக்கிட்டே இருக்கான். இவனை பார்த்து பேதுரு கேட்கான், இவன் காரியம் என்ன ஆண்டவரே அப்படின்னா என்ன தெரியுமா சொல்ல வர்றான்? ஏசப்பா நாங்கள்லாம் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவன் என்ன ஏசப்பா எப்போ பார்த்தாலும் உங்கள் மாறுபிளை சாஞ்சிக்கிறான், ஒரு ஊழியமே பண்ணலை, கிருபை இல்லாதவன் அப்படிங்க. நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு வந்து பாருங்கள், அங்கே அந்த அலங்கார வாசல் வருது பார்த்தீங்களா? அலங்கார வாசல் ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்கான், வந்து எங்களுக்கு ஏதாவது என்ன செய்யுங்க. இப்போ இந்த பேதுரு கூட தான் யோவானும் இருக்கான். சரி, அங்கே இவன் காரியம் என்னன்னு சொல்லி மட்டமாக பேசுகிற பேதுரு இங்கேயாவது இந்த யோவானை ஏற்றுக்கொண்டுருக்குமா ஏற்றுக்கொண்டு கூடாதா? அவன் பிச்சை கேட்கும் போது இவன் வார்த்தை சொல்கிறான், வெள்ளியும் பொன்னும். இவன் என்ன அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும்? இவன் எந்த வார்த்தையும் தெரியுமா சொல்லியிருக்கணும்? வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில். இப்பவுமே பேதுருக்கு ஒரு குணம் இருக்கு. இவன் என்ன ஆள், இவன் ஒன்றுக்குமே யூஸ் இல்லாதவன். சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம சிலர் இப்படி நினைப்போம். ஆனா அன்பு கூர்ந்தவனுக்கு நைஸா ஆண்டவர் கூப்பிட்டார், பத்மு தீவுக்கு வா, உன்னை அடைக்க போறேன் அப்படின்னாரு. ஏன் எதுக்குன்னே கேட்கல. ஓ, அடைக்க போறீங்களா ஆண்டவரே? அடைங்க அடைங்க. அடைச்சிட்டாரு பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு. எவனாலும் ஊழியத்தை தொடங்கட்டும். சொல்லுங்க, கடல் மேலே நடக்கட்டும், தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், பேய் விரட்டட்டும், பிசாசு விரட்டட்டும், நீ தான் முடிக்க போற. எவ்வளவு பெரிய ஆண்டவர் ஏங்க. இப்போ இந்த இந்த பில்டிங் நம்ம வீடு கட்டுறோன்னு வைங்களேன், இதில் பாருங்கள், தோணினவெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருப்பான். தண்ணி கிணிலாம் வந்து கல்ல தூக்கி ரத்த காயத்தோடு தான் போவான். வீடு கட்டினவன், சென்ட்ரிங் போட்டவன் எல்லாம் சரி. கடைசியில் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்க, பால் காய்ப்பு வந்திருக்க நம்ம எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவோம், யாருங்க இந்த, அதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இல்லை, இந்த வெளி தோற்றம் அது சொல்லுங்கள். அது இந்த பெயிண்டிங்லாம் யாருங்க இங்கே பண்ணா? அப்போ தோணினவன்
ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிறோம். யோவான் விட்டு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? சொல்லுங்க, அடங்க. சொல்லுங்க, முன்னும் பின்னும். உண்மையா படிக்கணும். இன்னைக்கு எத்தனாம் தேதி? இன்னைக்கு அடைச்சிடலாமா? இன்னைக்கு உங்களை ஆண்டவர் அடைச்சிடலாமா? நீங்க ரஸ்னா குடிக்கணும்னு நினைச்சா கூட ஒருவேளை கிடைக்காம போலாம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா, இதுதான் அடைப்பு. ஆனா அடைக்க விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல ஆண்டவர் உங்களை முந்தி கொண்டு வந்துருவார். ஐந்தாவது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை என்னை உங்களுக்கு ஏன் தெரியுமா வனாந்தத்தில் நடத்துறார்? உபாகமம் 29:1-5 வசனம் போட்டிருக்கு. இந்த 40 வருஷம் நான் ஏன் இந்த ஜனத்தை நடத்தினேன்னா, இந்த ஜனம் என்னை அறியணும். சொல்லுங்க, இந்த ஜனம். சொல்லுங்க, இந்த ஜனம் நான் கொடுக்குற அற்புதத்தை பார்த்துச்சு, சாப்பாடை பார்த்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துச்சு. ஆனால் இதில் நடத்தின முகாந்திரம் என்னன்னா, நான் யார், என் வல்லமை என்ன, என் சுபாவம் என்ன, என் மகிமை என்ன, என் மகத்துவம் என்னன்னு சொல்லி இந்த ஜனம் கண்டுபிடிக்கணும். அதான் பவுல் வெளிப்பாடா சொல்றார், அவருடைய அன்பின் ஆழம், நீளம், உயரம், அகலம் இன்னதென்று அறிந்து. எனக்கு ஒரு பெரிய கேள்விங்க, உங்க கையில வச்சிருக்கிற மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த செல்போன்ல சகலமும் இருக்கா? பணம் அனுப்பலாம், பணத்தை பெறலாம், எவனையும் களை வாங்கலாம், எவனுக்கு தப்பான மெசேஜ் அனுப்பலாம், தப்பாக படம் பார்த்துட்டு அம்மா அப்பா பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற நம்புறீங்களா? நம்பலையா? சோப்பு டப்பா மாதிரி இருக்கிற செல்போனுக்குள்ள, மனுஷ மூளைக்குள்ள வந்து கண்டுபிடிச்ச இந்த செல்போனுக்குள்ள இவ்வளவு இருக்க முடியுமானா, இந்த ஆண்டவருக்குள்ள, வேதத்துக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ள, கிருபைக்குள்ள, ஆலயத்துக்குள்ள, தரிசனத்துக்குள்ள என்ன என்ன இருக்கும்? என்னைக்காவது கண்டுபிடிக்க முற்பட்டமாங்க? அல்லேலூயா. என்னைக்காவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆசை கொண்டமாங்க? அல்லேலூயா. நான் பாடல் தான் படிப்போம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. யாத்ராமம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையை சந்திக்கிறார். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. சந்தித்து 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். 31வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் அரும் பெரும் செயல்களை செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு இது நடந்திருக்கா, நடக்குமானா தெரியாது. நம்ம செங்கடல் பழந்ததை பார்த்துருக்கோமாங்க? நம்மளுக்கு மேலே இருந்து மண்ணா வந்துச்சாங்க, காடை எங்கிட்ட இருந்து வந்துச்சாங்க. ஆனால் இவ்வளவு நடந்திருக்குல்ல, இவ்வளவு நடந்தா ஒரு மோசே மனநிலை எப்படி இருக்கும்? ஆண்டவர் எனக்காண்டி, இஸ்ரவேல் ஜனத்துக்காண்டி இவ்வளவு செஞ்சிட்டாருன்னு சொல்லி தான் நினைக்கும். ஆனால் மோசே மனநிலை அதில் இல்லை. 32வது அதிகாரம் வேகமாக திருப்புங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33:13 வேகமாக படிங்க. இந்த கவனமாக கவனிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததே ஆனால். சொல்லுங்க, கிருபை கிடைத்ததே ஆனால். போதும் போதும் போதும். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா?
இப்போ நம்ம 2 பவுனுக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வர்றோம். நம்ம வீட்டில் யாராவது கேட்காங்க, என்னக்கா புதுசாக செயின் போட்டிருக்கீங்க, 2 லட்ச ரூபா செயின் ஆச்சே. தேவ கிருபை பிரதர். அல்லேலூயா. சொல்லுங்க. தங்கத்தை வாங்கிட்டு தேவ கிருபை. வண்டி வாங்கியிருப்போம், 20,000 ரூபா கேட்டு 80,000 ரூபா ஃபைனான்ஸாக போட்டு வண்டி வாங்கியிருப்போம். அல்லேலூயா. வண்டி நல்லா இருக்கு பிரதர், தேவ கிருபை பிரதர். தேவ கிருபைய இந்த உலக பொருள்களுக்கு உபயோகப்படுத்தாதீங்க. சொல்லுங்க, தேவ கிருபைய இந்த உலக ரீதியான நன்மைகளுக்கு ஈடா ஒன்று இணைக்காதீங்க. இவனை கொண்டு ஆண்டவர் இவ்வளவு செஞ்சாலும் இவன் மனநிலையில் என்ன இருந்திருக்கும் பாருங்க. இந்த நீங்கள் செங்கடலை பிளந்தது, மானத்துலேருந்து மண்ணா கொடுத்தது, காடையை கொண்டு வந்தது, ஏன் கோழி எல்லாவனையும் விழுங்கி போட்டது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். சொல்லுங்கள், இதெல்லாம் எனக்கு, இது மேலெலாம் என் ஆசை இல்லை. கிருபை கிடச்சின்னு சொன்னீங்கல்ல, உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஆமாப்பா அப்படியா, அப்படின்னா நான் உங்களை அறியணும். சொல்லுங்கள், நான் உங்களை அறியணும். தெரிகிறது வேற, அறிகிறது வேற. ஏரோப்ளேன் எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க, எத்தனை பேர் போயிட்டு வந்தீங்க? ஏரோப்ளேனை எல்லாருக்கும் தெரியும், போயிட்டு வந்த ஆளுக்கு தான் உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியும். அர்த்தம் புரிஞ்சிட்டா புரியலையா? சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். சொல்லுங்க, ஆனால் உள்ளே போயிட்டு வந்த ஆளுக்கு தான் அங்கே உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் தெரியும், அங்கே உள்ள சாப்பாடு தெரியும். சொல்லுங்க, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. ஒன்ன சொல்லிட்டு படிப்போம். இந்த நீச்சல் தெரியாத பயிலுக்கு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? இவனால பெரிய துன்பம் இருக்கும், குளத்துல கடற்கரையில் எல்லாத்துலையும். இறங்கி வந்து மத்தால குளிக்கவும் விட மாட்டான். நான் உங்களை யாரையும் சொல்லலைங்க. மத்தால துணி துவைக்கவும் விட மாட்டான். அந்த கீழே உள்ள மண் கசடெல்லாம் என்ன செய்வானா, கிளப்பி 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 விடுவான். நான் நல்லா நீச்சல் தெரிஞ்சவன் பாருங்க, அங்கிட்டு போய் காலையும் ஆட்ட மாட்டான், கையையும் ஆட்ட மாட்டான். எங்கள் வீட்டில் எங்கள் மாமாலாம் எங்கள் அக்காலாம் விளக்கமாத்தோடு வரும். சனியனை நீ தண்ணியவே இந்த ஆத்தையே கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படி. 9 மணிக்கு வந்து இப்படியா உள்ள கிடப்ப. தெரியாதவனுக்கு துன்பம். சொல்லுங்க, நீச்சல் தெரியாதவனுக்கு தண்ணி உள்ள போய் ஓட்டே இருப்பான், மூக்குள்ள தண்ணி போய் மற்றவனை கெடுத்து நாசம் பண்ணிட்டே இருப்பான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீந்திட்டீங்கன்னா அல்லேலூயா, நீங்கள் நானும் பாட்டு படிச்சிடலாம். அல்லேலூயா. சொல்லுங்க, பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும், துதித்து மகிழணும், தூயோனாய். டயத்தை பார்க்கிங்க, நேரம் ஆகுது, கறி கடைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னா நீங்கள் தண்ணியை குழப்பி விடுறீங்களான்னு அர்த்தம். பைபிள் படிக்கும் போது கொட்டாய் வருது, ஜெபிச்சா தூக்கம் வருது. தேவஸ் என்னடா இவங்க 8 மணிக்கு வந்தோம். இல்லையா, நான் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறேங்க, நீங்கள் 9 மணி வரைக்கும் நைட்டு இருக்கிற ஆயத்தமாக இருந்தால் நான் சாப்பாடு வாங்கி தர்றேன், நம்ம இப்படி போகலாம். சொல்லுங்க, பேரின்ப கடலிலே. இதை விட இன்னும் என்னங்க இன்பம் இருக்கு? ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழணும், ஓயோ
துதித்து தூயோனாய் மாலனும் மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்திரே, மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்திரே, மறுவாழ்வு தந்திரே, எனக்கு மறுவாழ்வு தந்திரே. வேறொரு ஆசை இல்லை சுராஜா உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை. கோராஷடலா உம்மை தவிர. இந்த 32வது அதிகாரம் வரைக்கும் கவனமாக கவனிங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மோசைக்கு வெளிப்படுத்தல. சொல்லுங்க, 32வது அதிகாரம் வரைக்கும். அப்ப செங்கடலை பிளந்ததுன்னு, அப்ப மன்னாவை கொடுத்ததுன்னு, அப்ப காடையை கொண்டு வந்ததுன்னு, மோசே அற்புதமா அதிசயமா எல்லா மந்திரவாதிகளுக்கு மேல மறைச்சி ஒன்ன வச்சிருக்கார். ஒரு வைரத்தை மறைச்சு வச்சிருக்கார். மோசே, இது வரைக்கும் உனக்கு வெள்ளியை கொடுத்தேன், தங்கத்தை கொடுத்தேன், நீயா என்னைக்கு என்னை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறையோ அன்னைக்கு இந்த வைரத்தை உன் கையில் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இவன் ஆண்டவரை அறியணும்னு சொன்ன உடனே, சொல்லுங்க, ஆண்டவரை அறியணும்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு பேசுறாரு. என்ன பேசுறார்? என் சமூகம், சொல்லுங்க, உனக்கு. இது அர்த்தம் புரியுதா? 33வது அதிகாரம் வரைக்கும் இவ்வளவு பெரிய சமூகம் இவனுக்கு முன்னாடி வரல, மேலதான் வந்துச்சு. சொல்லுங்க, ஆண்டவரை அறியணும்னு சொன்ன உடனே அவர் இறங்குறார். மேலதானடா வந்துச்சு. இனி முன்னாடி, முன்னாடி அது போயிடும், நீ பின்னாடி வந்துரு. இப்போ நம்ம இங்க இருந்து சென்னைக்கு வேகமான கார்ல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வேகமா சொல்லுங்க. எப்படி போனாலும் ஒரு 6 மணி நேரம் ஆகும். அல்லேலூயா. டிராஃபிக்கை கடந்து போகணும், அப்படித்தானே? இப்போ அதே விலை உயர்ந்த கார்ல மோடி ஐயா கார் முன்னாடி போய் நம்ம கார் பின்னாடி போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? எதுக்கு? இப்போ நம்ம போனால் 6 மணி நேரம் ஆகும். அதே மோடி ஐயா வந்தாருன்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம். ஏன்னா அவர் கார் வருதுன்னு ஒன்னே இங்கே இருந்து சங்கரங்கோயிலே டிராஃபிக்கை கிளியர் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அவர் கார் வர்றதுக்கு 50 கிலோமீட்டருக்கு முன்னக்கூட்டியே ஒரு காரும் வராதபடிக்கு தடுத்துருவாங்க. நம்ம போகிற பாதையில் ஏன் தெரியுமா தடை வருது? சொல்லுங்க, சமூகம் முன்னாடி வரல. உங்களுக்கு முன்னாடி, ஏன் முன்னாடி சமூகம் மட்டும் போச்சுன்னா மலையே மண்ணாயிரும். சொல்லுங்க, மலை மண்ணாயிரும். எனக்கு படிக்க முடியலங்க பைபிளை. அறியணும்னு சொன்ன உடனே தான் இதை ஆண்டவர் வெளியே விடுறார். மேலே வந்த சமூகம், சொல்லுங்க, வந்துட்டு மேலே போயிடும், வரும் போகும். சொல்லுங்க, இப்போ சொல்லிட்டார், பயப்படாத, இனி நீ பின்னாடி வா, நான் முன்னாடி போயிடுறேன். சொல்லுங்க, ராஜா நான் முன்னாடி போயிடுறேன். எவன் உனக்கு முன்னாடி நிற்கான்னு பார்க்க, எந்த பிசாசு நிற்கான்னு பார்க்க, எந்த தடை உனக்கு முன்னாடி நிற்கணும்னு பார்க்க. ஆண்டவரை அறியணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் கலட்டி விடுறார். இன்னொன்னு, இனி உன் வாழ்க்கையில இளைப்பாறுதல் வரும். இது வரைக்கும் ஆண்டவர் கலட்டி விடலைங்க, மறைச்சிட்டாரு.
இனி ஃப்ரீ ஆயிடுவேன் மோசே. சொல்லுங்க, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு. சமாதானம் வேறு, இளைப்பாறுதல் வேறு. இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? பிறந்த குழந்தை ஒரு 8 மாசம் வரைக்கும் அம்மா மடியில் படுத்து பால் குடிக்கும். அதை போய் பாருங்க, அதுக்கு உலகமே தெரியாதுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே மடியில். துணையாளரே 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 துணையாளரே, இணையில்லா மணவாளரே, எங்கள் இணையில்லா மணவாளரே, உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன். கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ, நான் கனிதரும் நீங்க போதும். அனுபவிச்சு சொல்றேன், தக்காளி வாங்கி கொடுக்கிற பொறுப்பை கூட ஆண்டவர் பார்த்துக்குருவார். உங்களை என்னையும் உலகத்தில் இளைப்பார வச்சிருவார். சொல்லுங்க, 100 சிங்கம் சுற்றி நிற்குங்க, சிங்கம் வாயெல்லாம் திறந்து நிற்கும். உங்கள் கண்ணுக்கு அது எப்படி தெரியும்னா, என்ன கொசுவா வந்து நிற்கி அப்படின்னு மாதிரி தெரியும். புரியுதா புரியலையா? இளைப்பாறுதல் இருந்தா என்னடா ஒரு மாதிரி கொசுவா வந்து நிற்கி அப்படிமா. இளைப்பாறுதல் இல்லைன்னா 5 கொசு நிற்கும். சொல்லுங்க, இளைப்பாறுதல் இல்லைன்னா 5 கொசு நிற்கும். உங்கள் கண்ணு என்ன கரடியாக வந்து நிற்கி அப்படிமா தெரியும். இதுதான் ரகசியம். மூணாவது ஆண்டவர் எடுத்து விடுறாரு, இனி பூமியில நீ மற்ற ஜனத்தை போல உள்ளவன் கிடையாடா, நீ ஒரு விசேஷம். சொல்லுங்க, நீ ஒரு. ஏங்க இவ்வளவு கடை புரோட்டா கடை இருக்குல்ல, எல்லாவனும் என்ன வேற மாவிளையா பிசைகிறான்? சொல்லுங்க, நெய் ஊற்றியா பிசைகிறான்? எதுக்கு பாடுக்கிற வண்டி போகுது? திருநெல்வேலியில் 150 அல்வா கடை இருக்குது. எதுக்கு சாந்தி கிடைக்கும் இருட்டு கிடைக்கும் போது? உங்களுக்கு புரியாது. இப்போ வந்து உங்களுக்கு முள் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம சக மனிதன் கிடையாது. சொல்லுங்க, நாங்கள் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு ஒன்று, வாய் தன் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு ஒன்று, சைக்கிளில் போகிறதுனால, பழைய 2 வீலரில் போகிறதுனால, வாடகை கொடுக்க முடியாததுனால, இந்த சொங்கி மாதிரி இருக்கிறதுனால நீ என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது. நாங்கள் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, எனக்கு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு, முள்ளும் ஓடிக்கிட்டே இருக்கு. விசேஷித்தவர்கள்.
4வது ஒன்று ஆண்டவர் காட்டி விடுறாரு. என்ன தெரியுமா? ஆண்டவர் பக்கத்தில் ஒருத்தன் வந்து குடியிருக்க முடியாது, வர முடியாது, நிற்க முடியாது. அறியணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என் கையை வச்சு என்ன செய்ய போறேன் சொல்லுங்க, என் அண்டையிலே உனக்கு ஒரு இடம் உண்டு. தேவதூதர் ஆண்டவர்கிட்ட உட்கார முடியாது. ஆனா மோசே பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டான். 5வது ஆண்டவர் அறியணும்னு சொன்னவனுக்கு என்ன தெரியுமா நடந்தது? சொல்லுங்க, உடைக்கப்பட்ட வேத பிரமாணம் திரும்ப கொடுக்கப்பட்டது. ஒரு மனுஷன் உடைச்சிட்டானா திரும்பலாம் ஆண்டவர் தரமாட்டார். சொல்லுங்க, ஒரு விசை பேசினதை நீர் திருத்துகிறவர் அல்ல. மோசே உடைச்சிட்டான் கோபத்தில். இப்போ அவர் இறங்கி வர்றாரு. டேய், ரொம்ப நாளைக்கு முன்னாடி கோபத்தில் என் கற்பையில் உடைச்சிலடா. உடனே இவன் நினைக்கான், அதான் நீர் கொடுக்க மாட்டீர்களா? யாரா சொன்னா? இரக்கம் உள்ளவர். இப்ப திரும்ப போடா, மலைக்கு போயிட்டு வா. சொல்லுங்க, மலைக்கு போயிட்டு வா, இழைச்சிட்டு வா. உனக்காண்டி ராஜாதி ராஜாவாகியனா ஆண்டவரை அறியணும்னு சொன்ன உடனே 6வது ஒரு வைரக்கல்லை கழட்டி விடுறாரு. என்ன வைரக்கல்லுன்னு சொல்லி தெரியுமா? எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத, சொல்லுங்க, அதிசயத்தை. அப்போ 32 வரைக்கும் நடந்தது அதிசயம் இல்லையா? இல்ல. உன்கிட்ட செய்ய போறேன், உன்னோடு இருந்து நான் செய்ய போற காரியம் என்ன பயங்கரம். இது வரைக்கும் பரலோகத்துல தான் தேவாலயம் இருந்தது. சொல்லுங்க, இது வரைக்கும் பரலோகத்துல தான் அவருடைய வாசஸ்தலம் இருந்தது. இது வரைக்கும் பரலோகத்துல தான் சர்ச்சை இருந்துச்சு. ஒரு பயங்கரம்னு சொன்ன பார்த்தியா? இப்போ சொல்றேன், எல்லார்ட்டையும் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போ. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணு. மேலே இருக்கிற ராஜாதி ராஜாவாகியன்னா உனக்காண்டி இந்த குப்பை மேட்டில் இறங்கி வந்து உட்கார்றேன் உட்காந்துட்டார். நம்ம இருதயம் நல்ல இருதயமாங்க. கோயிலை தேடிதானுங்க ஜனம் போகுது. என்னைக்காவது இப்படி உணர்ந்திருக்கமாங்க? மேல இருக்கிற ஆசரிப்பு கூடாரம், மேல இருக்கிற கோவில், மேல இருக்கிற தேவாலயம் இந்த அயோக்கியனுக்குள்ள வந்துட்டுங்க. நான் எவ்வளவு பெரிய அயோக்கியம் தெரியுமா? நீங்களே என்னுடைய ஆலயம். பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் கோயில் படிய மிதிக்க விடாத உலகம். சொல்லுங்க, சாமி கிட்ட போக விடாத உலகம். பரலோகத்தில் இருக்கிற வாசஸ்தலம் மனிதரிடத்திற்கு இறங்கி வர கண்டே. கீழே உள்ளது மேல போலாங்க, மேல உள்ளது கீழே வராது. பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? ஒரு கலெக்டரா இருக்கிறவர் வந்து ஒரு வாரியில எடுத்து இந்த வீரானவருக்கு வந்து ஒரு வாரியில பிடிச்சி அந்த முக்கில் இருந்து இந்த முக்கில் இருந்து இப்படி கூட்டி கூட்டி விட்டாருன்னா உங்க ஃபீல் எப்படி இருக்கும்? இல்லையா? இவ்வளவு பெரிய ராஜாதி ராஜா இந்த குப்பை தொட்டிக்குள்ள வந்து, இந்த டாய்லெட்டுக்குள்ள வந்து
இந்த சுடுகாட்டுக்குள்ள வந்து உள்ள உட்கார்ந்துட்டு பேசுறார். எல்லாம் நேர் முழங்கால் போடுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நம்ம. எல்லாம் நேர் முழங்கால் போடுங்க. ஒரு பெரிய மெல்லிய சத்தம் உங்க இருதயத்துல இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கு. சிலர் ஆண்டவர் எழுப்ப போகிறார். இங்கிருந்து இழந்துட்டல்ல. 3 மணிக்கு உனக்கு என் சத்தம் கேட்டுச்சு, விடிய காலம் 3 மணிக்கு. ஆனா நீ அதை இழந்துட்ட. உனக்கு ஆண்டவர் திரும்ப அதை தர்றாரு. உன்னை கொண்டு கிராம சபையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருந்தார். ஆனா மனிதர்கள் மேல அன்பு வச்சு இப்ப நீ அந்த தரிசனத்தை இழந்துட்ட. உனக்கு திரும்ப ஒரு ஊழி அழைப்ப தர்றார். உடைச்சது நீ தான். எவனுக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார், ஆனா உனக்கு தர்றார். பரிசுத்தமா இருந்த நீ சில இச்சைகளுக்குள்ள அடிமை ஆயிட்ட. இப்போ உனக்கு நீயே கேட்க, எனக்கு மாதிரி தரிசனம் இல்லை, மாதிரி ஆண்டவருடைய குரல் இல்லை, எனக்கு ஆண்டவர் திரும்ப தந்துருவாரானே. உனக்கு தான் ஆண்டவர் சொல்ல திரும்ப தர்றாரு. எல்லாரும் கண்களை மூடுங்க. முக்கியமான நேரம். என்னால் முடிக்க முடியாம நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் நான் முடிக்கிறேங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானதெல்லாம் இருக்கு. முக்கியமானதெல்லாம் இருக்கு. இவ்வளவு பெரிய ராஜாதி ராஜா பரலோகத்தில் இருக்கிற கோயில உன் இதயத்தை தேடி எதுக்கு வரணும்? உன் வீட்டை தேடி ஏன் வரணும்? சொல்லுங்க. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. அழுக வந்துச்சா? அழுங்க. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.